எங்கேருந்து வந்திருக்குதுங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இவங்களை பற்றி வேற யார்ட்டையோ பேசுகிறாங்க. அந்த கூகுள் மேப்பை வந்து ஆஃப் பண்ணுறாரு, அங்கே எங்கேன்னு போயிட்டு வர்றாரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் வாயை மூடிட்டு வாங்க, எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் அண்ட் பீஸ், ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெழுகாத்தி ஏற்றிட்டு போகிறோம் இல்லையா. அதுதான் சார் அதுதான் வந்து மக்கள் வந்து சரின்னு நம்புறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களுக்கு நடந்ததில் நான் பர்சனலாக வந்து கமெண்ட்ஸ் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ நடந்தப்போ இன்னைக்கு எனக்கு உடனே கால் பண்ணாங்க இவங்க அப்படின்னு. ஆல்ரெடி எப்படி தெரியுமா இருக்குது, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவாங்களே. ஏன்னா இது நம்ம ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம தங்கையோ இல்லை நம்ம ஒய்ஃபோ யாரோ இருந்தாங்கன்னா ஒரு தைரியமாக திருப்பி வர மாட்டாங்க, தட்டி கேட்க மாட்டாங்க, அடிச்சாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. வணக்கம், என் பேர் ஸ்னேகா மோகன்தாஸ். போன வாரம் எனக்கும் ஆட்டோ டிரைவர் பிரசாத் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு பிரச்சனையும் நடந்தது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது சம்பந்தமாக வீரலட்சுமிங்கிறவங்க வந்து என் மேலே வந்து ஒரு பொய் புகார் மற்றும் ஒரு அவப்பேர் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. நான் வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்த பெண் இல்லை, வடநாட்டிலேருந்து வந்திருக்கேன், ஒரு துணை நடிகைன்னு அவங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் 15 வருஷமாக ஃபுட் பேங்க் இந்தியான்னு ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ஜிஓ மூலியமாக யாருக்கும் ₹1 கூட வாங்காமல் சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு உணவளிச்சிட்டும் ரெக்கவரி பண்ணிட்டோம், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த பிரச்சாரத்துலையும் ஈடுபட்டுட்டு வந்தேன். அதை பாராட்டி பிரதமர் அவர்கள் 2020 7 சாதனை பெண்களில் என்ன ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படை ஒரு புரிதலோ இல்லை ஒரு நாலேஜோ இல்லாமல் தேவையில்லாமல் ஒருத்தங்க பேர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களோட ஃபேமுக்காக மட்டுமே என் மேலே ஒரு பொய் புகாரும் பிரச்சாரத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அது சம்மந்தமாக இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட லீகல் அவங்க பேசுவாங்க. லக்ஷ்மி 21 பிரச்சனை நடந்து 22 அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மீடியா வந்து ப்ரெஸ் மீட் வந்து இதுக்காக மட்டும் இல்லை, ஆஸ் அ லாயர் அட்வொகேட் ஆஃப் ஸ்னேகா மோகன்தாஸ் எனக்கு ஒன்று வந்து தெரிவிச்சுக்கணும், அதுக்கு தான் மெயினாக வந்தேன். என்னன்னா இந்த பிரச்சனை நடந்தது இல்லையா, இவங்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும், அதில் வந்து பிரச்சனை நடந்த ஃபுல் வீடியோ வந்து ரிவீல் ஆகவே இல்லை. அது எதுக்கு வந்து அதுக்கு கட் பண்ணி போட்டிருக்காங்கிறதே தெரியல எனக்கு. இஃப் யூ வாண்ட் ஐ வில் கிவ் யூ தட் வீடியோ. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆயிருக்குன்னா, இது நான் பேசலாமா சார்? இஃப் யூ வாண்ட் நான் பேசலாமா? தேங்க்யூ சார். என்னென்னா இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், 3 பேரும் வந்து ஆட்டோவில் போயிட்டு இருந்திருக்காங்க. அன்றைக்கி ஒரு பிரசிடென்சி காலேஜில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போகிறாங்க. அப்போது கார் ஓட்டுநர் வந்து வரலை அப்படிங்கிறதுக்காக ஆட்டோவில் போகிறாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் போகும்போதே மீட்டருக்கு மேலே ஆகும், பரவாயில்லையா, இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் பரவாயில்ல, நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்குறோம், நீங்கள் கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உள்ள ஏரியிலேருந்து ஒரு சலிப்பு தன்மையாக பேசுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். ஓட்டுநர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லலை, எல்லாரையும் நான் குறிப்பிடவும் நான் செய்யலை. இது வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர்ன்றது ஒரு லேபிளை எடுத்துடலாம். நம்ம ஆட்டோ ஓட்டுநருங்கிற லேபிள் தயவு செஞ்சு எடுத்துருங்க. இது சக மனுஷியோட பிரச்சனை, அவ்வளோதான். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கான ஒரு பிரச்சனையை கூட பார்க்காதீங்க, சரிங்களா? அவங்க போகும்போது சலிப்புத்தன்மையோடு பேசுகிறாங்க, ஒருமையில் பேசுகிறார் அவர். ஒரு மாதிரி இவங்க வந்து, ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு பெரிய மாடர்ன் ட்ரெஸ் கூட போடலாம் அவங்க. இட் வாஸ் எ வெரி டீசென்ட் ட்ரெஸ். ஏன்னா அவங்க காலேஜில் அட்ரஸ் பண்ண போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதை பார்த்துட்டு எங்கேருந்து வந்திருக்குதுங்க, ஏன்னா அவர் நினச்சிட்டு இருக்காரு இவங்க நார்த் இண்டியன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு எங்கேருந்து வந்திருக்குதுங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இவங்களை பற்றி வேற யார்ட்டையோ பேசுகிறாங்க. பேசின உடனே இவங்களை அதை வந்து கவனிச்சிக்கல, அதை கண்டுக்காமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கூகுள் மேப்பை வந்து ஆஃப் பண்ணுறாரு, அங்கே எங்கேன்னு போயிட்டு வர்றாரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் வாயை மூடிட்டு வாங்க, எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலுப்புத்தனியாக பேசாரு, ஒருமையில் பேசாரு. அப்படியே பிரச்சனை ஆகுது. இவங்க வந்து நாங்கள் இறங்கிடுறோம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இறங்குன்னு ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி அந்த மாதிரி பிரச்சனை அதில் தான் ஆரம்பிக்குது. ஆரம்பித்த அப்புறமா நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஸ்டார்டிங் வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் காமிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு இறங்குங்கன்னு சொல்லும் போது அந்த இறங்குங்கள இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசின வார்த்தைகள் என்ன பிரச்சனையில் இவங்க வந்து, ஏன்னா அவங்க வந்து போகிறது ஒரு காமன் இன்டென்ஷன், ஒரு இடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க, அதை விட்டுட்டு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் அவர் பேசின தகாத வார்த்தையில் பேசினதாக தான் அந்த இமோஷன், அந்த கோவத்தில் இறங்க முடியாது இருங்க. ஏன்னா அவ்வளோ பேச்சு பேசினதுக்கு இவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, போலீஸ் வரட்டும் இந்த இடத்துக்கு,
போலீஸ் வந்த அப்புறம் நீங்க பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு தான் போகணும். இதுதான் வந்து அன்னைக்கு நடந்த உண்மை. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் பயந்தாரா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இறங்குங்க, நீ காசு கூட இருக்க, ஆனால் நீ இறங்கு, மூஞ்ச பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இறங்கிட்ட உடனே என்ன ஆகுது, அவர் போகிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க 2 பேரும் உட்காந்து இவங்க ஸ்னேகா என்ன பண்றாங்க, தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றாரு. போய் அந்த சாவியை எடுக்கிறாரு. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், அந்த வீடியோ பாருங்க. அந்த சாவி எடுக்கும் போது கழுத்துல இப்படி அடிக்கிறாரு, இந்த சைடு வச்சு இப்படி அடிக்கிறாரு. அவங்க கீழே குனிஞ்சிருவாங்க. அதாவது அந்த இது எடுப்பாங்க, அது என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க, அங்க வரைக்கும் அவங்க கழுத்து போயிட்டு இப்படி ஏந்திரிப்பாங்க. அந்த ஃபோர்ஸில் அடிச்சது தான் அந்த கோமு. இது ஏன்னா ஒரு பெண் ஒரு சும்மாவே வந்து கோவப்படுறதுக்கு அந்த சுச்சுவேஷன்ல வந்து தேவை கிடையாது. அவங்க வந்து அந்த வாக்குவாதம்லாம் முத்தி அவர் எடுக்கும் போது போலீஸ் வரட்டும் இரு எங்க ஓட பாக்குறேன்னு அவர் எடுக்கும் போது இந்த கையை வச்சு இப்படி தாக்குறாங்க. கழுத்துல அவங்களுக்கு சரியான வலி. அந்த ரியாக்ஷன்ல அவங்க பட்ட கோவமே தவிர்த்து ஆக்சுவலாக என்னன்னா, அவர் வந்து நான் ஆல்ரெடி குறிப்பிட்டிருப்பேன், என்னோட தோழி ஒருத்தங்களை ஏற்றும் போதே அவர் வந்து மேப் ஆஃப் பண்ணிட்டாரு. நான் என்ன நினச்சேன்னா, யூஸ்வலாக சென்னையில் வழி தெரிஞ்சவங்க அப்படி போகிறாங்கன்னா நானும் விட்டுட்டேன். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போகிறது எல்லாருக்குமே தெரியும். சைதாப்பேட்டிலேருந்து பிரசிடென்சி காலேஜ் போனோன்னா நீங்கள் எப்படி போவீங்க, நேராக போயிடுவீங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எஸ்ஐடி காலேஜ் வழியாக போகிறாரு, மயிலாப்பூர் சாய்பாபா டெம்பிள் வழியாக போகிறாரு. அப்போ தான் எங்களுக்கு டவுட் வந்து கேட்குறோம், எதுக்கு நீங்கள் இப்படி சுற்றி போகிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அப்படி கேட்கும் போது தான் நீங்கள் கொடுக்குற 150 ரூபாய்க்கு இவ்வளோ தான் ஓட்ட முடியும்னு சொல்கிறாரு. அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. ஓகேங்களா, அப்படி சொல்லி தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கரெக்டாக அந்த டாமினிக் ஸ்கூல் கிட்ட நிறுத்துறாரு. நிறுத்திட்டு சீ இறங்குங்கடி அப்படின்றாரு. அப்போ அந்த வீடியோ பாருங்க, உங்ககிட்ட முழு வீடியோ இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு கட் பண்ணாமல் போடுங்க. சீ இறங்குங்கடின்றாரு. அப்போதான் நீ யாரை பார்த்து வாடி போடி சொல்கிற, உரிமையில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் சைமல்டேனியஸாக 100 கால் பண்ணுறேன். 100 கால் பண்ணும் போதே நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்துட்டு மேடம் ப்ளீஸ் இறங்குங்க, மாடுலேஷனே மாறுது. ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ அவர் பார்க்கல, திரும்பி பார்க்கும்போது வீடியோ எடுக்கிறது தெரியல. அப்போ சீ இறங்குங்கடின்றாரு. நாங்கள் வீடியோ இறங்கி வந்து அவர் எடுக்கும்போது மேடம் ப்ளீஸ் இறங்குங்கன்றாரு. ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்க வீடியோ எடுக்கும்போது மாடுலேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே ஆட்டோ டிரைவருக்கும் பொலிட்டீஷியனுக்கும் சண்டை கிடையாது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை இல்லை. இது வந்து ஒரு தனி நபர் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தில் நான் அடித்தது என்னோட தற்காப்புக்காக அடித்தேன். வீடியோ இருக்கு சார், ஃபுல் வீடியோ இருக்கு. சரிங்களா, நான் என்ன சொல்றேன்னா, நானே குற்றம் செஞ்சுட்டு நானே வீடியோ எடுத்து நானே எதுக்கு பிரஸ்ஸுக்கோ இல்லை லீகலாவோ நான் ஏன் ஃபேஸ் பண்ண போறேன்? நீங்க சொல்ற போல எனக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நான் வந்து அடியாள் போட்டு மிரட்டி கூட்டு போக வேண்டியதானே. எனக்கு யாராவது அவங்களே ஒருத்தவங்க காமிப்பாங்களா சொல்லுங்களேன். நான் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நான் ஷூட் பண்றேன், சைமல்டேனியஸாக 100 கால் பண்றேன், அதில் லவுட் ஸ்பீக்கர்ல கூட இருக்கும். காவல்துறைக்கு அழைத்ததுக்கு நன்றின்னு அந்த வீடியோல பதிவாயிருக்கு. அது நீங்க அவர்கிட்ட தான் சார் கேட்க முடியும். நான் அதுதான் லீகல் விஷயமா, அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எங்க சைட் அதுக்கு அவங்க பதில் அளிப்பாங்க, லீகலான டேர்ம்ஸ்க்கு அவங்க பதில் அளிப்பாங்க. இல்ல உண்மையிலே என்ன நடந்ததுன்னா அப்ப நானே பொய் பிரச்சாரமா சார் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு புரியலையே. நான் போலீஸ் சரியா நடவடிக்கை எடுக்கல, எங்க லீகலா சரியா இது நான் அதெல்லாம் சொல்ல வரல. என் சைட்ல இருக்கிற உண்மை என்னன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இது சம்பந்தமா எங்க லீகல் டீமோ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க யாரு சரி தப்பு, நான் எங்க போலீஸையும் குற்றம் சொல்ல வரல, லீகலாவும் நான் குற்றம் சொல்ல வரல. என் சைடு இருக்கிற நியாயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. நீங்க வந்து என்ன நல்லவளா கெட்டவளா நீங்களே என்ன வேணாலும் யோசிச்சுக்கங்க. தைரியமா ஒரு பொண்ணு வந்து வாய்ஸ் அவுட் பண்றா, அவளுக்கு பேரு பஜாரி ரவுடின்னு வச்சுக்கிறீங்களா, வச்சுக்கோங்க தாராளமா. எனக்கு பிரச்சனை நடந்தது, நான் அதுக்கு எதிர்த்து போராடினேன், என்கிட்ட உண்மை இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் தெரியல சார். நான் ஃபர்ஸ்ட் இத கிளாரிஃபை பண்ணிட்டேன் சார். அவங்க லீகலா ஏதோ கிளாரிஃபை பண்ணனும்ன்றாங்க. கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏன்னா வந்து ஒரு பெண் வந்து நார்மலா வந்து நீங்க பேசுறது என்னன்னா, யாரா இருந்தாலும் தட்டி கேட்கணும். நம்ம வந்து தட்டி கேட்கறத விடுங்க, நம்மளை யாராவது அடிச்சா கூட வாங்கிட்டு வரணுன்றதுக்காக தான் இப்போ வரைக்கும் பெண்கள் வந்து பாதியில முக்காவாசி பெண்கள் அப்படிதான் இருக்கும். சரிங்களா, ஒருத்தர் அடிச்சாங்க சார், நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்போ நார்மலா வண்டியில போகும்போது எத்தனை பேருக்கு ஆட்டோல வந்து என்ன இப்போ பேசுறதுலாம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்காங்கன்றது வந்து ஒரு சரியா இல்லாம தப்பா போயிருக்குன்னு தான் சார் சொல்றேன். அதுக்கு தான் நான் இப்போ பேசுறதா எதுக்காகவும் கிடையாது. ஏன்னா இல்லை சார், இது உண்மையிலேயே அதான் சொன்னேன், தப்பா சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இல்லை சார், சோஷியல் மீடியால வந்து அந்த வீடியோ சொல்றேன் கண்டிப்பா. ஆமா இல்ல தப்பாவா அவங்களுக்கு கன்வே பண்ணி. இப்ப சார் இப்போ நீதிபதினா ரிப்போர்ட் போயிருக்கோம்ல, அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் பார்த்து தான் நீதிபதி கேட்கறாங்க. இப்ப அப்பவே வந்து ஒரு 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சு அப்படி பண்றது கிடையாது. அதுல வந்து சோஷியல் மீடியால என்ன போட்டிருக்கோ இல்ல போலீஸ் வந்து என்ன சொல்றாங்களோ அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்கு.
அந்த ரிப்போர்ட்ல நீங்க சோஷியல் மீடியால பாருங்க ப்ளீஸ். அந்த வீடியோவை இது தயவு செஞ்சு கட் பண்ணாம போடுங்க. அந்த வீடியோல ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, ஸ்லோ மோஷன்ல காமிச்சிங்கன்னா அவங்க கீழே வரைக்கும் போயிட்டு ஏந்திரிப்பாங்க. இப்படி அடிச்சதுல போய் ஏந்திரிச்சு வந்துதான் அந்த செருப்பால அவங்க அடிக்கிறது வந்து அந்த கோவத்துல தான் அடிச்சாங்களே தவிர்த்து இது வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிட்டாங்கன்றதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு சார். அது ப்ளீஸ் வந்து பண்ணாதீங்க. கண்டிப்பா சார். அதுக்கப்புறமாவும் அதுக்கு ஆபாசமா பேசியிருக்காரு, அதுவும் காமிக்கப்படலை. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் வந்து கொஞ்சமா தலையெடுக்கும் போது வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பா சித்தரிச்சு அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணி திருப்பி உள்ள அனுப்பிடாதீங்க. ஸ்னேகா மோகன்தாஸ் மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி அடிச்சோ இல்லை தட்டி கேட்கறது எத்தனை பெண்கள் சார் பண்றாங்க? யாருமே பண்றது கிடையாது. யாராவது ஒருத்தர் அப்படி பண்ணும்போது கூட நெக்ஸ்ட் இன்னொரு பெண்களுக்கு வந்து இதே மாதிரி நடக்கும்போது அமைதியாக அடி வாங்கிட்டு வருவாங்க சார். நம்மளோட பெண்கள் நம்மளோட வைஃபை வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஆட்டோவில் போகிறோம், இல்லை வேற எதில் ஆட்டோன்னு வேண்டாம் சார், காரே இருக்கட்டும், பைக் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். இப்போ ரேப்பிடோலாம் வந்துருச்சு. அப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா இது எப்படி போயிடுதுன்னா நம்ம அமைதியாக வந்துடணும்னு போயிடுது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து சார் நான் இது பர்சனல் ஒப்பீனியனாக சொல்கிறேன். ஒரு பெண் வந்து ஒரு கற்பழிக்கப்பட்டாலோ இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டோ பண்ணின அப்புறமா நம்ம வந்து ரெஸ்ட் இன் பீஸ், ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெழுகாத்தி ஏற்றிட்டு போகிறோம் இல்லையா? அதுதான் சார் அதுதான் வந்து மக்கள் வந்து சரின்னு நம்புறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களுக்கு நடந்ததில் நான் பர்சனலாக வந்து கமெண்ட்ஸ் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ நடந்தப்போ எனக்கு உடனே கால் பண்ணாங்க. இவங்க கால் பண்ணி லக்ஷ்மி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது ஒரு பெண் வந்து வெளியில் வரும்போது இப்படி பண்ணிங்கன்னா மற்ற பெண்கள் எப்படி வந்து நம்பிக்கையா இல்லை வந்து பயம் இல்லாமல் எப்படி சார் வருவாங்க? ஏன்னா அப்போது நம்ம ஒருத்தர் ஐயோ நம்ம அடிச்சிட்டாரு தப்பாக பேசிட்டாருன்னா ஐயோ நம்ம திருப்பி அவருங்க ஏதாவது பேசினா நமக்கு பிரச்சனை வந்துடுமோ, நம்ம மேலே எஃப்ஐஆர் ஆகிடுமோன்னு தான் பயப்படுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை கொஞ்சம் சரியான முறையில் வந்து மக்களுக்கு இதை எடுத்து சொல்லணும் தான் என்னோட வேண்டுகோள். நாங்கள் அப்போ இல்லை சார் ஆக்சுவலி எங்களுக்கு அன்னைக்கு நைட்டு அவரை வந்து நீதிபதி முன்னாடி கொண்டு போய் இது பண்ணலைங்கிறதும் எங்களுக்கு தெரியாது. அவரை ஷேடோவில் வச்சிருந்தாங்களும் தான் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்கிறது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸ்னேகா மோகன்தாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது 11 மணிக்கு டிவில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனும் வரலங்க. அவரை ரிமாண்ட்ல இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருக்கோம். போலீஸ்ல இருந்து தான் இன்ஃபர்மேஷன். எத்தனை மணிக்கு? அடுத்த நாளே கேட்கும்போது சொன்னாங்க. அடுத்த நாள் கேட்கும்போது இல்ல அன்னைக்கே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ். ஏன்னா அடுத்த நாள் பாலிமர்ல வந்து கேட்டிருப்பாங்க. நான் காலையில சொன்னாங்க, டைம்லாம் பார்க்கல எனக்கு. இல்ல அன்னைக்கு நைட்டே ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு உங்கள்ட்ட சொன்னாங்க இல்லையா? எங்களுக்கு அது எல்லாமே எல்லாமே ஊடக வழியா தான் எங்களுக்கு தெரிய வந்தது. எதுவுமே எங்களுக்கு டைரக்டா கம்யூனிகேட் பண்ணப்படல. அதை கேட்டுட்டு தான் இருக்கோம், நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் வந்தோம். அவர் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கும் வீரலட்சுமிக்கும் என்ன இதுன்னு கேட்டீங்க. கண்டிப்பாக அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அவங்க என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க யாரும் நான் போய் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிற நபர் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு விளம்பரத்துக்காக இதை வந்து நான் ஒரு ட்ராமா பண்ணி நான் வந்து ஒரு துணை நடிகை, அவங்களோட மார்க்கெட் போயிடுச்சு. எந்த படத்தில் அவங்க என்ன நடிக்க வச்சாங்க இல்லை ஏதாவது டேரக்டர் கிட்ட பேசி என்ன நடிக்க வச்சாங்களான்னு தெரியல. ஸோ மார்க்கெட் போனதுனால நான் இந்த இதுவெல்லாம் பண்ணி ஃபேம்காக பண்ணுறேன்றாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் இதை வந்து கரெக்டான ஒரு ஃபேம் எங்கே அந்த ஸ்பாட்லைட் கிடைக்குமோ அவங்களோட நல்ல பேர் வாங்குறதுக்காக பேசியிருக்காங்க. முன்ன பின்ன அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும் போதே, ரொம்ப கஷ்டமா இருந்தது. தமிழ் முன்னேற்ற அதான் சொல்றாங்களா, அப்ப அவங்க பேசுறதே வந்து கம்ப்ளீட்டா ஒரு கான்ட்ரடிக்டா இருக்கு. நான் 5 ஜென்ரேஷனா இங்க சென்னையில இருக்கேன், ஓகேங்களா? நான் வந்து ஒரு என்ஜிஓ வச்சிருக்கேன். ஒருத்தங்க மேல புகார் கொடுக்க வராங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் கூட இல்லாம என்ன தைரியத்துல அவங்க வந்து பிரஸ்ல பேசுறாங்க. எப்படி வந்து அதாவது என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு. அப்போ ஒரு பாமர மக்கள் பார்க்கும்போது என் மேல அப்ப என்ன மாதிரி ஒரு பார்வை வரும்? ஒரு 15 வருஷமா நான் ஒரு சமூக செயல்ல ஈடுபட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு பாக்குறவங்களுக்கு என் மேல என்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும்? அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியன்ஸ் எல்லார் பத்தியும் தப்பா பேசியிருக்காங்க. நார்த் இந்தியன்ஸை பற்றி எல்லார் பற்றியும் தப்பா. ஏன்னா என் கூட இருந்தவங்க ஒரு நார்த் இந்தியன். ஸோ அவங்கள இங்கே வர எல்லா நார்த் இந்தியன்ஸை வந்து குழந்தை கடத்தல ஈடுபடுறாங்க, என்னென்னவோ வாய்க்கு வந்துட்டுலாம் பேசியிருக்காங்க. நம்ம அப்படியா இங்க இருக்கிறோம் எல்லாருமே. இல்ல ஸ்னேகா மோகன்தாஸா அது யாருன்னு தெரியல. அது வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசி. என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கு? ஏதோ நோக்கத்தோட. அவங்களோட நோக்கம் என்னன்னு இப்போ இங்க வந்து அம்பலமாயிருச்சு. ஒரு அடிப்படை ஒரு நாலேஜ் இல்லாம எப்படி அவங்க வந்து ஒரு கட்சி வச்சு செயல்படுறாங்கன்னு தெரியல எனக்கு. சார் நான் பூர்வீகம் சென்னை சார். 5 ஜென்ரேஷனா இங்க இருக்கேன். எங்க கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து இங்க இருக்கிறோம். என் சென்னை என்னோட இன்னைக்கும் சுப்பு பிள்ளை தோட்டம்னு வந்தீங்கன்னா எங்க தாத்தா வந்து கவர்மெண்ட்டுக்காக இடம் கொடுத்த வரைக்கும் இருக்காங்க. சைதாப்பேட்டில் வந்து சைதை ஜெயவேல் யாருன்னு கேளுங்க, ஓகேங்களா? எங்க அப்பா வந்து சப் கலெக்டரா இருந்தாங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாங்க. மோகன்தாஸ் பேரு.
எல்லாருமே அதுதான் சொல்கிறேன், 5 ஜென்ரேஷனாக இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். ஸோ நேட்டிவ் அதான் எல்லாருக்குமே ஒரு நேட்டிவ் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பார்த்தா ஆதாம் ஏவாள் காலத்தில் நேட்டிவ் தான் நம்ம சொல்லணும். இல்லை அவங்க கொடுத்த பேட்டி எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தவங்களுக்கு பற்றி பேசும்போது அடிப்படையாக தெரியும் இல்லையா. இப்போ ஸ்னேகா மோகன்தாஸ்னு கூகுள் பண்ணாங்களே அவங்களுக்கு வரும் ஷீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஃபுட் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஃபிலாந்த்ராபிஸ்ட்னு தானாக வரும். பட் அடிப்படையாக எதுவுமே தெரியாமல் அவங்கள வந்து ஒரு வடநாட்டுக்காரி, அப்புறம் துணை நடிகை, அதுக்கு ஏதோ சான்ஸ் கிடைக்கலன்னு வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி எப்படி தெரியுமா இருக்கு, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவாங்கல்ல. ஏன்னா ஆல்ரெடி இவங்க மாதிரி இந்த இன்சிடென்ட்டே வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இவங்க மேலே எஃப்ஐஆர் ஆகி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் இவங்க வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது எப்படி போகுதுன்னா, இவங்களை உண்மையிலே வந்து ஒரு வன்முறை செயலே சரியில்லைன்றாங்க. அவங்க என்னவோ பார்த்தது ஏதோ நேர்ல பக்கத்து சீட்லயே உட்காந்து பார்த்த மாதிரி அவங்க பேசுறாங்க. சார் இப்ப வரைக்கும் எங்க கிட்ட சொல்லல சார், அவங்க கம்யூனிகேட் பண்ணல. அது லீகலா we will take it action சார். லீகலா பாத்துக்கோ. இல்ல காவல்துறைக்கு எதிராக கிடையாது, எது நியாயமோ லீகலா என்ன வழி இருக்கோ அதை நாங்க பாத்துப்போம். ஏன்னா வந்து சார் இது தப்பா இது நான் மீடியாவுக்கு சொல்றது என்னன்னா, தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு மக்களுக்கு. இது நம்ம ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம தங்கையோ இல்லை நம்ம ஒய்ஃபோ யாரோ இருந்தாங்கன்னா ஒரு தைரியமா திருப்பி வர மாட்டாங்க, தட்டி கேட்க மாட்டாங்க, அடிச்சாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. அடிச்சா திருப்பி செருப்பால் அடிக்கிறது அப்படிங்கறது வந்து அந்த கோபத்துல ஆதங்கத்துல பண்ணிட்டாங்க. அது மட்டும் தான் வந்து போய் ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. செருப்பால் அடிச்சதுதான் எங்க வந்து தவறா சித்தரிக்க, ஐ மீன் நான் அது தவறு சரின்னு நான் அதை சொல்ல வரல. எனக்கு அங்கே ஒரு அநியாயம் நடந்தது, நான் அதை தட்டி கேட்டேன். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணியோ நேரில் பார்க்கும்போதும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சம்பவம். ஒரு +2 படிக்கிற பொண்ணு, அதுக்காக நான் திருப்பியும் சொல்கிறேன், எல்லா ஆட்டோ டிரைவரையும் நான் இங்கே தப்பு சொல்ல வரல, ஓகேங்களா. இன்றைக்கும் என் குழந்தை ஒரு ஆட்டோவில் தான் சேஃபாக போயிட்டு வருது. பல ஆட்டோ டிரைவர்ஸ் என்கிட்ட வந்து சொன்னது, நீ கரெக்டாக தான்மா பண்ணியிருக்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே எல்லார் பற்றியும் குற்றம் சொல்ல வரல. தினமும் ஏதோ ஒரு பொண்ணு செக்ஸுவலி ஹராஸ்ட் ஆகுறா. இது வந்து கண்டிப்பாக இது வந்து எடுத்து நல்ல விதத்தில் வந்து இதை பேசணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதை தயவு செஞ்சு இந்த செருப்பால் அடித்தது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன பிரச்சனை, ஒரு தனிநபருக்கு தான் இங்கே பிரச்சனை. நான் அந்த இடத்துல வந்து இது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பொலிட்டிசைஸ் ஆகிப்பட்டுச்சு. ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஒரு பார்ட்டியில் இருக்கேன், ஒரு கட்சி சார்ந்த பெண்ணாக இருக்கிறதுனால மட்டும்தான் என் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு. நான் வந்து என்னது பவரை யூஸ் பண்ணுறேன் என்னென்னவோ சொல்கிறீங்க. இதே ஒரு நார்மல் பொண்ணுக்கு நடந்திருந்தா இப்படி ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பார்த்துட்டு நார்மல் பொண்ணு வாய்ஸ் அவுட் பண்ணாமல் போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கும் நான் தைரியமாக வந்து இது உங்கள் முன்னாடி பேசுகிறேன். ஸோ இதை கண்டிப்பாக நல்ல விதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொன்று சார், அந்த வீடியோவில் என்ன ஆகும்னா, போலீஸ் வந்துருவாங்க, 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் வந்த அப்புறம் கூட அவர் ரொம்ப அசிங்கமாக பேசுவார். அந்த வீடியோலாம் வெளியில் போலீஸ் இருக்கும் போதே நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லி பேசுகிறாரு, ரொம்ப அசிங்கமான வார்த்தை போலீஸ் முன்னாடி. நான் மெடிக்கல் ரெஸ்ட்ல இருந்தேன் சார், மெடிக்கல் ரெஸ்ட்ல இருந்தேன் சார். அவங்களுக்கு வந்து சார் இந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா நம்ம சின்ன இதானே நம்ம மன உளைச்சல் ஆயிடுவோம். அவங்க வந்து தப்பே பண்ணாமல் வந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ அலிகேஷன்ஸ் இப்போ நெட்டில் போனாலும் அன்றைக்கி நீங்கள் 2-3 நாள் பார்த்துருப்பீங்க. அவங்கள ரொம்ப அசிங்கமாக பேசுறது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாக அப்படி இருக்கும்போது உடனே வந்து ரியாக்ட் பண்ண நான் தான் உண்மையிலேயே வந்து ஐ டோல்ட் தயவு செஞ்சு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க, கொஞ்சம் யூ காம் டவுன் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அதனால தான் லேட் ரியாக்ஷன் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக ஆக்ட் பண்ணுங்க. ஏன்னா அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணி தானே ஒரு தப்பாக போயிருக்கு, அதனால் திரும்ப தப்பு பண்ணாதீங்க, அமைதியாக யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன் சார். அண்ட் ரிக்வெஸ்ட் டு யூ, இது கொஞ்சம் நல்ல விதமாக மக்கள்கிட்ட போய் சேருங்க. ஸோ தட் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ வேணா கூட அந்த வீடியோ நீங்கள் ஃபுல் வீடியோ கொடுங்க ஸ்னேஹா. எல்லார்கிட்டயும் இருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் அவங்களுக்கு போய் சேரும். நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களோ அதுதான் அவங்கள்ட்ட போய் சேரும். ஸோ ப்ளீஸ் அது வந்து ஒரு சரியான முறையில் கொண்டு போயிட்டு எது சரியோ அது வந்து மக்கள்கிட்ட போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச்.